கள்ளழகர் ஆறு இருந்த இடத்துல இறங்கும் திருவிழா மட்டும் இல்லாம இருந்தால் மதுரையினுடைய வைகை பட்டா போட்டு எப்போ விற்கப்பட்டிருக்கும். இந்த திருவிழான்னு ஒன்று சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இருப்பதனால அதை மிச்சம் வச்சிருக்காங்க. அதுவும் தேனி ஆனந்தம்னு ஒரு கடை இருக்கு மதுரையில். அவன் வந்து பார்க்கிங்கே வைகை ஆத்துல தான் வச்சிருக்காப்ல, வைகை ஆத்த பட்டா போட்டாப்ல அவரு. அது மாதிரி இன்னொரு 10 வருஷம் போச்சுன்னா இது போன்ற கட்சிகளே தொடர்ச்சியா வரும். அப்படின்னா வைகையாறு இருந்த இடம் தடம் தெரியாம அழிக்கப்படும். தடம் தெரியாம அழிக்கப்படும். ஒரு சின்ன தொட்டி மட்டும் கட்டி அதுல அழகரை வச்சு இறக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு காலத்துல அழகர் வந்து குதித்து விளையாடிய ஆத்துக்குள்ள வந்து குளித்த இடமாகத்தான் இருக்க போய் தான் திருவிழா இருக்கு. ஆறு முழுக்க தண்ணி ஓடி இருக்கணும். வைகையாறு வந்து 1 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சுருங்கி அது 1/2 கிலோமீட்டர் மாதிரி தரப்பாலம் போடுற அளவுக்கு. ஒரு ஆத்துக்குள்ள ஒருத்தன் தரப்பாலம் போடுறான்னு என்ன அர்த்தம்? ஆத்துக்குள்ள தண்ணியே வராதுன்னு அர்த்தம். நடு ஆத்துல போர் போட்டாச்சுங்க. நடு ஆத்துல போர் போட்டாச்சுன்னு நினைச்சா ஆறு செத்து போச்சு. ஆறை கொன்னு முடிச்சுட்டு அழகரை கொண்டாடி கொண்டிருக்காங்க மதுரையோட மக்கள். ஆனாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் யார் ஆறை அள்ளி தின்னாங்களோ, யார் ஆத்தமல்ல கொள்ளையடிச்சாங்களோ, யார் ஆற்றுக்குள்ளே குப்பையை கொட்டினாங்களோ, யார் தேனி ஆனந்தத்துக்கு மதுரை வைகை ஆற்றை விற்றாங்களோ அவங்களுக்கே திருப்பி ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க.